அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் கள்ளழகர் கோயிலில் அழகர் மலையில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான புனிதமான வற்றாத ஊற்று தான் நூபுர கங்கை தீர்த்தமாகுங்க. இந்த கோயிலுக்கு பிரதான தீர்த்தமே நூபுர கங்கை தீர்த்தம் தான். மலையின் மேலே 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தீர்த்தம் அமைந்துள்ளது. இந்த தீர்த்தம் திருமாலோட திருப்பாதத்தை அலங்கரிக்கும் சலங்கையில பட்டு பூலோகத்தில் விழுந்ததாக நம்பப்படுகிறது. இந்த மலையோட உச்சியில எங்கு உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது இன்னும் அறியப்படாத ஒரு புதிராக இருக்குதுங்க. இந்த தீர்த்தத்துக்கு காவல் தெய்வமாக ராக்காயி அம்மன் அமர்ந்திருக்காங்க. அந்த ராக்காயி அம்மனை நம்ம வழிபாடு செய்வதும் மிக சிறப்பாகுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் வளர்பிறை துவாதசி தினத்தன்னைக்கு ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள், அதாவது கள்ளழகருக்கு இந்த தீர்த்தத்தை கொண்டுதான் தைல காப்பும் திருமஞ்சனமும் நடைபெற்று வருங்க. இந்த தீர்த்தத்தை கொண்டுதான் திருமாலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும். அப்படி உற்சவருக்கு அபிஷேகம் செய்யலை அப்படின்னா, வேற நீரால அபிஷேகம் பண்ணினாங்க அப்படின்னா அது கருப்பாக மாறி விடுகிறார் அப்படிங்கிற ஐதீகமும் இங்க நம்பப்படுற மாதிரி இருக்குதுங்க. இந்த தீர்த்தத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, இரும்பு மற்றும் தாமிர சத்துக்கள் அதிகம் உள்ளதால இந்த தீர்த்தத்துல நீராடினால் தீராத நோய்கள் விலகும், தீராத நோய்கள் நீங்கும் அப்படிங்கிறது இங்க நம்பிக்கையாக இருக்குதுங்க. அழகர் மலைக்கு செல்லும் பக்தர்கள் பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசனத்துக்கு அப்புறம் சிறிது தூரம் மேல நோக்கி போனோம்னா இந்த புனித தீர்த்தம் வருதுங்க. இந்த புனித தீர்த்தத்துல நீராடிட்டு வர்றது மிக சிறப்புங்க. இதுல புராண கதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாமன அவதாரத்துல விஷ்ணு பகவான் மூவுலகத்தையும் அளந்துறாரு. அப்போ பிரம்மா தன்னுடைய கமண்டல நீரால விஷ்ணுவோட பாதத்தை கழுவிறாங்க. அந்த கழுவுன நீர் தான் நூபுர கங்கையாக பூமியில பாய்ந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா, அந்த அவர் பிரம்மா திருவடிக்கு தீர்த்தத்துல அபிஷேகம் பண்ணும்போது அதுல ஒரு துளி விழுந்தது தான் பூலோகத்துல விழுந்திருக்கு. அதுதான் நூபுர கங்கை அப்படின்னு சொல்றாங்க. நூபுரம் என்றால் சிலம்பு என்று பொருள். எனவே இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு. இத்தீர்த்தம் மிகவும் சுவையாகவும் குளிர்ச்சியோடவும் இருக்குது. உடல் நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அருமருந்தாகவும் இந்த தீர்த்தம் இருக்கு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 படி பக்கமாக இருக்குது. மேலே ஏறி போனோம்னா இங்க பிளாஸ்டிக்ல கேனெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வர்றதுக்கு கேனெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த கேனை நம்ம வாங்கிட்டு போய் நம்ம தீர்த்தத்துல குளிச்சுட்டு தீர்த்தமும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் அது கெடாதுங்க. அதே போல அந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சுட்டு நம்ம டெய்லி குளிக்கும் போதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி குளிக்கும் போது நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள போகுதுங்க. நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வீட்டுல இருந்து வெளியேறிடும். அப்ப முன்னேற்ற தடைகள் இருக்கிறவங்க எல்லாம் இந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு வரும்போது நம்மளுடைய உடல் நோய்களும் குணமாகும். அதே போல நம்மளோட வீட்டுல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம வெளியேறுவதற்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும். அப்ப மன நிம்மதி, மன ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக நீங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வாங்க. அழகர் மலையிலிருந்து மேல போனோம்னா பழமுதிர்ச்சோலை, அதற்கு மேல போகும்போது நூபுர கங்கை தீர்த்தம். இங்குள்ள ராக்காயம்மனையும் வழிபாடு செஞ்சுட்டு இந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு அந்த கேன்ல இந்த தீர்த்தத்தையும் கொண்டு வீட்டுக்கும் கொண்டு வாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பயன்பெறக்கூடியதுதான். நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் ஜெயிப்பதற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.